அப்போ காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டிங்களா? எதற்காக ஃபோன் வந்துச்சு, எதற்காக நீங்கள் பேசுனீங்க, இந்த பேட்டர்னில் எதற்காக நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க? இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டிங்களா? அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த 24ஆம் தேதி இவ்வளவு நான் சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, அதே 24ஆம் தேதி 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா, எஃப்ஐஆர்லாம் போட்டால் வாழ்க்கை கெட்டு போயிருமா, எஃப்ஐஆர் கொடுக்காதேன்னு 2 பேர் சொல்றாங்க. 2 காவல்துறை அதிகாரி, ஒருத்தர் மஃப்டியில் வர்றாங்க, ஒருத்தவங்க யூனிஃபார்மில் வர்றாங்க. நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் 24ஆம் தேதி நடக்கும் பொழுது 2 காவல்துறை அதிகாரிகள் அதே 24ஆம் தேதி மாணவிகிட்ட எஃப்ஐஆரை எடுக்க 1 ஃபுல் டே டிலே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன் அன்பு சொந்தங்களை.